ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ரொம்ப டேஸ்டான ரமதான் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி, அதுவும் ப்ரெஷர் குக்கரில் பாஸ்மதி ரைஸ் வச்சு எப்படி குலையாமல் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் மட்டன் ரெசிபி, அதாவது மட்டன் பிரியாணி ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே வந்து ஜீரக சம்பா ரைஸ் வச்சு பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி ரமதான் ஸ்பெஷல் ரெசிபியாக இந்த மட்டன் பிரியாணியை பாஸ்மதி ரைஸ் வச்சு செஞ்சுருக்கேன். உங்களுக்காக எல்லாரும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் பிரியாணி இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துக்கலாம். நெய் பிடிக்காதவங்க எண்ணெயே சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா இன்னும் பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது அந்த நெய்யோடவே ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஹோல் கரம் மசாலா சேர்த்துடலாம். ஒரு பிரியாணி இலை, 2 நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, அப்புறமா கொஞ்சமாக பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, இது வந்து ஜாதிக்காய் சின்ன பீஸ் எடுத்திருக்கேன், ஒரு மராட்டி மொக்கு, ஒரு ஜாதி பத்திரி. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா வாசம் கொடுக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இப்படி வதக்கிட்டு நான் சின்ன வெங்காயம் வந்து இதில் சேர்த்த போகிறேன். நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் ஒரு பச்சை மிளகாயும் வந்து மிக்சியில் ஒரு சுற்று விட்டு எடுத்திருக்கேன். பெரிய பச்சை மிளகாயாக 1 எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அது ஒரு நல்ல வாசம் ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. அதுக்காக இப்போது இந்த வெங்காயம் 2மே வந்து நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிரியாணிக்கு வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும் வெங்காயம். ஸோ அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதில் 2 தக்காளியும் நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு இதை வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம்னா சீக்கிரம் மசிஞ்சிடும். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இப்போ இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஹோல் கரம் மசாலாவை அப்படியே எண்ணெயில் போட்டு பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கு பொதுவாக பிரியாணி மசாலா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் தலப்பாக்கட்டி ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து பிரியாணி மசாலா அரைச்சி செஞ்சுருப்பேன். அதை போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி வந்து பிரியாணி மசாலா அரைச்சி அதை வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் அரைச்சி. அப்போ எப்பப்போ உங்களுக்கு பிரியாணி பண்ணுறீங்களோ அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி சிம்பிளாக கூட செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம இதில் பொடிகள்லாம் சேர்க்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதுக்கு பொதுவாக நீங்கள் பிரியாணி மசாலா சேர்த்துட்டிங்கன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மல்லி இலை புதினா சேர்த்துக்கலாம். நம்ம கடைசியாகவும் சேர்த்த போகிறோம், அதனால் இந்த டைமில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பாக்கெட் தயிர் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததான் மெயினான இன்க்ரீடியண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட். சாரி, அதை சேர்த்தவே மறந்துட்டேன். இப்போ அதை சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நான் நல்லா வதக்கிக்க போகிறேன். இப்போது எல்லாமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் மட்டனை சேர்த்துடலாம். கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் 1/2 கிலோ மட்டன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு
நல்லா இல்லை இந்த மசாலாலாம் கோட் ஆகிற மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மட்டனை வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து 1 கப் மட்டும் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து மட்டனை வேக வச்சிடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மட்டன் வேகிற அளவுக்கு மட்டும் இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. பிடிச்சி வேகட்டும். பின்னாடி நம்ம உப்பு சேர்த்தணுன்னா மட்டனில் வந்து வேகும்போது உப்பு பிடிக்காது. அதனால் ஒரு வாட்டி இதை கலந்து விட்டுட்டு நம்ம விசில் போட்டுடலாம். விசில் போட்டுட்டு நல்லா இதை ஒரு 80% வேக வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் 20% வேக வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ விசில் வச்சு மட்டன் நல்லா வெந்துருச்சு. ஒரு 80%க்கு மேலேயே வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரிசி சேர்த்துடலாம். 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்திருக்கேன். ஒரு 30 நிமிஷம் இந்த ரைஸை வந்து நல்லா கழுவிட்டு ஊற போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். ரைஸ் வந்து உடையாத மாதிரி பார்த்து கலந்து விட்டுக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு கூட ரைஸ் போடலாம். நான் இன்றைக்கி ரைஸ் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதில் வந்து 1 கப்புக்கு மேலேயே வந்து நம்ம தண்ணி இருக்குது. முதல்ல 1 கப் சேர்த்து நம்ம மட்டனை வேக வச்சோம். அந்த மட்டனில் வந்த ஸ்டாக் வாட்டர் எல்லாமே சேர்த்து இப்போ நமக்கு 1 கப்புக்கு மேலேயே இருக்குது. நான் இன்றைக்கி 2 கப் ரைஸ் எடுத்துருக்கிறதுனால மொத்தம் 3 கப் தண்ணி சேர்த்தணும். அதாவது 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி. இப்போ இதில் வந்து ஒரு கப்புக்கு மேலேயே இருக்கிறதுனால ஒரு 1.25 கப்பு அப்படின்ட்டு நான் அளவு எடுத்திருக்கேன். அதோட ஒரு 3/4 கப் மட்டும் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். இப்போது ஸ்டாக் வாட்டர் 1.25 கப்பு, தேங்காய் பால் 3/4 கப், மொத்தம் 2 கப் ஆகிடுச்சு. இன்னும் 1 கப் மட்டும் தண்ணி. மொத்தமாக பார்த்திங்கன்னா 3 கப் ஆயிடுச்சு 2 கப் ரைஸுக்கு. இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். முதல்ல மட்டன் வேகிற அளவுக்கு சேர்த்தோம். இப்போ அரிசிக்கு சேர்த்து மொத்தமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக உரப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இப்போ இதில் கடைசியாக மல்லி இலை புதினா தூவிக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 லெமன் விட கொஞ்சம் அதிகமாக லெமன் ஜூஸ் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு கடைசியாக 1 டீஸ்பூன் மட்டும் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் மட்டும் நெய் கடைசியாக சேர்த்துறது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மீடியமில் ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு எடுத்தால் சரியாக வரும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. நல்ல வாசனையோட ரைஸ் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி குச்சி குச்சியாக இருந்ததுனாலே சரியாக வந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள் சாதம் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட குலையாமல் இருக்குது. தண்ணியோட மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக நல்லா உதிரி உதிரியாக சாதம் கிடைக்கும். அதே போல் பாஸ்மதி ரைஸ் ஊற வைக்கிறது வந்து 30 மினிட்ஸுக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. அதுக்கு மேலே அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சாதம் குழஞ்சிடும். 30 மினிட்ஸ் விட கம்மியாக ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஊற வச்சுக்கலாம். அதை விட கம்மியாக ஊற வச்சிங்க அப்படின்னா ரொம்ப லாங் கிரெயின் கிடைக்காது, நல்லா பஞ்சு மாதிரி வராது. அதே மாதிரி அரிசி நல்லா நீள நீளமாக வராது. எவ்வளோ சாஃப்டாக நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக மட்டன் வந்திருக்கு. அவ்வளோதாங்க, டேஸ்ட்டான மட்டன் பிரியாணி இப்போ ரெடி. நீங்களும் இதே போல் இதே மெத்தடில் இதே அளவுகளோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதோட வச்சு சாப்பிட்றதுக்கு மட்டன் குழம்பு, கத்திரிக்காய் கொஸ்து, அப்படி இல்லைன்னா தயிர் பச்சடி எல்லாத்துக்கூடவும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம்.
தயவு செஞ்சு பிளேலிஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணுங்கள், லிங்க்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் மட்டன் பிரியாணி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய ரமதான் நல்வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.